ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான டேசல் பண்ணி ரெடி பண்ணலாமா? அது லேஸ் வச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 4க்கு 4 இன்ச் அளவில் நான் வந்து 2 ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அது ஒரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஹாஃப் இந்த மாதிரி 2 ஃபோல்டாக பண்ணிடுறேன். ஓப்பன் சைடு வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரியும் க்ளோஸ்டு சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ்டு சைடு இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து லேஸ் எந்த விதமான லேஸாக இருக்கட்டும் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் அளவில் இருக்கக்கூடிய நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு நிறைஞ்சு இருக்கக்கூடிய லேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப பட்டையாக இருக்கிற மாதிரி லேஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி 2 க்ளோஸ்டு பகுதியிலையும் நம்ம வந்து அந்த லேஸை வச்சு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் ஓப்பன் சைடு வந்து ஓப்பனாக தான் இருக்கணும். அந்த சைடு வந்து லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் ஒரு வாட்டி கவனமாக பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடு லேஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண பிறகு அது ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி வி ஷேப்பில் தான் வந்து நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் இன்னொரு பீஸ் ஒன்று வச்சுருக்கீங்களா, அந்த பீஸில் வந்து 2 கார்னர், அதாவது டைமண்ட் ஷேப்பில் வச்சு மேலே கீழே இருக்கிற கார்னர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டு நீங்கள் வந்து அதுக்கு சென்டரில் தான் இந்த பீஸ் வந்து வைக்கணும், ரெடி பண்ண பீஸை. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக லைன் போட வரல. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க லைன் ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் அந்த போட்ட லைன் மேலே இந்த பீஸை வச்சு நல்லா சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சில் நீங்கள் தையல் போடுங்க. 1/2 இன்ச் வேணால் 1/4 இன்ச்சில் போடுங்க. திரும்ப ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம போடணும். அதனால 1/4 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் அந்த பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்பக்கமாக திருப்புங்க. பின்பக்கமாக திருப்பும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பாருங்கள், அந்த தையல் வந்து கீழே இருக்கும். அதுக்கு மேலேயே இன்னொரு தையலும் போட்டுருங்க. ஸோ 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு கணக்கு வந்துடும். இன்னொரு தையலையும் அதுக்கு மேலே போட்டுட்டு இந்த பீஸை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்ப ஒரு லேஸ் வந்து நம்ம மேலாப்பில் வச்சு தைப்போம். ஸோ இன்னும் வந்து பார்க்க வந்து பிரைட்டாக அண்ட் அழகாக இருக்கும். அதனால தான் அதே லேஸை திரும்ப ஒரு 1/4 இன்ச்சில் கேப் விட்டுட்டு வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கீழே ஒரு பீஸ் வச்சுருக்கீங்களா, அந்த பீஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி அந்த பீஸும் மேல் பீஸும் ஜாயினிங் இருக்கும்ல, அந்த ஜாயினிங்லேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கக்கூடிய பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கோட சென்டரில் இந்த சென்டரில் நீங்கள் வந்து ரோப் வச்சுக்கோங்க. ரெடிமேட் ரோப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரெடி பண்ண ரோப்பாக இருக்கட்டும், எது வந்தாலும் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு அந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு எதுலேருந்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பிறகு அந்த கார்னர் இருக்கும், அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி கார்னர்லேருந்து அப்படியே நான் கை காட்டுறேன் பாருங்கள், அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வர்றது க்ராஸாக வரும். க்ராஸாக வந்து இந்த ரோப்பை வந்து மேல் பக்கமாக கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. க்ராஸை தான் ஸ்டிச் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வராது ஸ்டிச். க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸஸ் பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அது நமக்கு தேவையே இல்லை மடித்து வச்சு தைக்க முடியும்னா மடித்து வச்சு தைச்சி பாருங்கள். ஆனால் தைக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணனால அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால் அப்படியே விட்டுட்டு பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு டேசல் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக பின்பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி முன்பக்கத்துலேயும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேசல் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்பாங்க.